எனக்கு சித்தமானதை நான் என்ன செய்யல, தேடல. ஆண்டவர் வந்த இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அவருடைய பேர் பிரஸ்தாபத்தை காண்பிக்கணும், இல்ல அவர் அநேகருக்கு சுகத்தை தரணும், இல்ல அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், இல்ல அநேகரை வந்து ரட்சிப்புகளை நடத்தணும், இல்ல அநேகரை வந்து என்ன பண்ணணும், தன் பக்கமா சீசனா இழுக்கணும் அப்படின்னு அவர் சுய மகிமையை தேடாம தெளிவா சொல்றாரு, எனக்கு சித்தமானது தெரியல, என் பிதாவுக்கு சித்தம் எதுவோ அதை தேடிதான் அந்த பூமியில வந்திருக்கிறேன், அதை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் அவருக்கு எப்படி பிரியமா இருக்கணும், இன்னும் அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு எங்க போக சொல்றாரோ அங்கதான் போவேன். நாளைக்கு இந்த பெதஸ்தா குளத்துல இருக்கிற 38 வருஷமா இருக்கிற அந்த ஒருவனை சுகமாக்க வேணும்னு பிதா சித்தம் வைத்திருந்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒருவனுக்கு மட்டும்தான் என்ன பண்ணாருன்னா சுகத்தை, பக்கத்துல இன்னொருத்தர் என்ன பண்ணிருப்பான், இருந்திருப்பான், அவனையா சரி பரவாயில்ல இவனை சுகப்படுத்திட்டோம், அவனை என்ன பண்ணிடலாம் சுகப்படுத்தலான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணலன்னா முயற்சி எடுக்கல. பிதா என்ன சொன்னார், பிதாவுக்கு சித்தம் என்ன, அந்த மனுஷன் அந்த 38 வருஷம் இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் அன்னைக்கு என்ன பண்ணணும், எழுந்து நடக்கணும், சுகமாகணும், எழுந்து நடந்தான். ஆண்டவர் போகிற வழியெல்லாம் எல்லாம் மரித்து போனவங்களும் எழுப்பல, ஒரே ஒரு மகனை இழந்து ஒரு தாய் கடந்து வராங்க, நீ கவலைப்படாத பயப்படாத, அவன் ஒருத்தர் தான் என்ன பண்றாங்கன்னா எழுப்பிடுறேன். கல்லறையில இருந்து எல்லா மனுஷனையும் எழுப்பல, லாசரு என்று பேருக்குடைய ஒரே ஒரு மனுஷன் தான் எழுப்புறார். அங்க கூட ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தம் என்ன பண்ணோம். அப்போ என் சித்தத்தை நான் தேட வரல, என் விருப்பத்துக்கு இந்த பூமியில நான் வாழ வரல, ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து நான் வாழ வந்திருக்கிறேன்.